திமுகவுடைய தேர்தல் சின்னம் என்ன? அது நம்மள்தான். அதான் கருப்பு சப்பு சின்னம். அதான் டிஎம்கே. விசில் அப்படிங்கறத ஒரு கட்சிக்கு கொடுத்திருக்காங்கல்ல, ஒரு எலெக்ஷன் தேர்தல் சின்னமா கொடுத்திருக்காங்க. யாருக்கோ சொன்னாங்க திருமாவளவனுக்கும். ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. நாம் தமிழர் கட்சி யார் கட்சி அது? அதுதான் திருமாவளவன். அண்ணே புரியல எனக்கு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ஐயா வணக்கம், உங்களுடைய பேர் என்ன? நீங்க நீலகிரி மாவட்டத்துல எந்த பகுதியில் இருக்கீங்க? என்ன தொழில் செய்றீங்க? நொண்டிமேடு. என்னுடைய இது நொண்டிமேடு. நான் வந்து கோஆபரேட்டிவ் பேங்க்ல செக்யூரிட்டியா இருக்கேன். ரவி. சரி, தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு தெரியுமா? எத்தனை இந்த கட்சிகள் போட்டிடுறாங்க? எத்தனை முனை போட்டிகள் இருக்கு? கட்சி வந்து போட்டிகள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்ப பல பேர் வந்துட்டாங்க. இப்ப இருக்கிறத வந்து நீங்க என்ன நினைப்பீங்க, எது பண்ணீங்கன்னா நம்ம ஸ்டாலின் ஐயா வருவார். ஆனா அவர் எனக்கு அண்ணன். எனக்கு வந்து அண்ணன். அவர் வந்து ஐயான்னு கூப்பிடுறோம். எனக்கு ஐயா வந்து அவர் இறந்துட்டாரு. எனக்கு வந்து ஸ்டாலின் ஐயா தான். எதனால அவர் வருவார்னு நினைக்கிறீங்க? வருவார், கண்டிப்பா வருவார். அவர் 200 தொகுதி கேட்டாரு. 200 தொகுதிக்கு மேல வருவார். 200க்கு மேலதான் வருவாரே தவிர கம்மியா வரமாட்டார். நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அடிப்படை பிரச்சனைகள் அப்படின்னு அன்றாட வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்குங்களா? அந்த மாதிரியான பிரச்சனைகளை இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்காங்களா? சரி செஞ்சு பண்ணி கொடுத்திருக்காங்களா உங்களுக்கு? இல்ல அது இருக்குது. அது 2 பேரை பாக பிரச்சனை அப்படியே பிரிச்சுட்டாங்க. அது பிஎஃப் இருக்குது, நிறைய விஷயங்கள் அடிப்படை தண்ணி. அந்த மாதிரி பிரச்சனை. கரண்ட் வந்து மாசம் ஒரு டைம் கட் பண்ணுவாங்க, அது வாசுவோம். இப்போ என்ன பண்றாங்கன்னா அடிக்கடி ஒரு ஹவருக்கு கட் பண்றாங்க. இதே டவுன் ஏரியா தான், வேற எங்கேயும் இல்லை. டவுன் ஏரியாவிலே ஒரு ஹவருக்கு கட் பண்றாங்க. இந்த மாதிரி டவுன் ஏரியால அடிக்கடி கரண்ட் கட் பண்றது வந்து மக்களுக்கு ஒரு மாதிரி அசௌகரியத்தை ஏற்படுத்தாதா? அப்போ அவங்க வந்து ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்க மாட்டாங்களா? அப்போ நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறீங்க? ஆமா. நீங்க மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க. எப்படி ஸ்டாலின் ஐயா மறுபடியும் வருவார் நீங்க சொல்றீங்க? நீங்களே ஒரு மாற்றம் கண்டிப்பா வருவாருங்க. நீங்க மாற்றம் வேணும்னு சொல்றீங்க. மாற்றம் இல்ல, மாற்றம் நான் சொல்ல, அவரே தான் வரணும். வந்தாதான் இது வெடிவு காலம் நடக்கும். தமிழ்நாடு தான் இருக்கணும். தமிழ்நாடு தான் இருக்கணும். அவர் ஏற்கனவே 4-5 போராட்டம் பண்ணி ஏற்கனவே எல்லா பிரச்சனையும் அடிப்படை பண்ணி எல்லாத்தையும் வின் பண்ணிருக்காரு. யாரு? 4-5 இது பண்ணி எல்லாத்தையும் வின் பண்ணிருக்காரு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கேளுங்க, எல்லாத்தையும் கேட்டு பாருங்க. சரி, அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கு இல்லையா, அவங்களுடைய எலெக்ஷன் சின்னம் என்ன? தேர்தல் சின்னம் என்ன? அதாவது ரெட்டையிலான்னு சொல்றாங்க. அதுதான் அது உண்மை. இதுக்கு மேலதான் வெளில வரும். சரி, திமுகவுடைய தேர்தல் சின்னம் என்ன? அது நம்மள்தான். அதான் கருப்பு சப்பு சின்னம் என்ன? சின்னம் அதான் டிஎம்கே. கட்சி பேர் டிஎம்கே. அவங்களுடைய சின்னம் என்ன? தேர்தல் அவங்க போட்டிடுறாங்கல்ல, ஆமா, அவங்களுக்கு ஒரு சிம்பிள் கொடுத்திருப்பாங்கல்ல. அவங்களுக்கும் அது பத்தி தெரியல. எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் கருப்பு சப்பு. இப்ப நீங்க ரெட்டைலன்னு சொல்றீங்களே, அதிமுக. ஆமா. அப்போ திமுக என்ன சொல்லுவோம்? திமுக கருப்பு சப்பு. இது கலைஞருது. அவங்க திமுக அப்படிங்கிறது உதயசூரிய சின்னம். இப்படி கேட்டீங்களா? உதயசூரிய. அது டார்ச் லைட் சின்னம் யாரோடது? டார்ச் லைட் சின்னம். டார்ச் லைட் அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சது இது ஒண்ணுதான். விசில் அடிப்பீங்களா? நல்லா அடிக்க தெரியாதா? சரி, அந்த மாதிரி ஒரு விசில் அப்படிங்கறத ஒரு கட்சிக்கு கொடுத்திருக்காங்கல்ல, ஒரு எலெக்ஷன் தேர்தல் சின்னமா கொடுத்திருக்காங்க. யாருக்கு? யாருக்கோ சொன்னாங்க திருமாவளவனுக்கும். ஐயோ கன்ஃபியூஸ் ஆச்சு. திருமாவளவனுக்கும் ஐயோ, அது நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான். அப்புறம் இது என்ன அது தெரியல சார். விசில் இல்ல, இன்னொருத்தர் இருக்காரு. அவரு ரொம்ப வாயெல்லாம் பேசுவாரு. அதான் ஐயோ போச்சு. அவரு ரொம்ப வாய் பேசுவாரு, ஆனா ஒரு பிரயோஜனம் இருக்காது. அவர்தான் இல்ல. ஐயோ இல்லைங்க, இன்னொருத்தர் இருக்காருங்க. அவரு என்ன ஸ்டைல் எல்லாம் கொடுத்துப்பாரு.
அட அவர் பேர் தான் சீமான். நீங்க சொன்னீங்க பாருங்க, சீமான். அவர் தான் இல்லாத பேச்சல. கட்சிக்கு சின்னம் என்ன? அவர் அதான் உசுலு. இன்னொன்னு உசுலு நம்ம சொன்னீங்களே, விசிலா? விசிலு. விசில் சீமான் கொடுத்திருக்காங்களா? அது தெரியலையா? இன்னொன்னு யாருக்கு கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்க அவருக்கு? உங்களுடைய புரிதலுக்காக நான் சில விஷயங்கள் சொல்றேன். சொல்லுங்க. திமுகவுக்கு வந்து உதயசூரியன் சின்னம், ஆமா ஆமா. அதிமுகவுக்கு வந்து ரெட்டல சின்னம், நாம் தமிழருக்கு வந்து விவசாயி சின்னம். விவசாயிகள் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி யார் கட்சி அது? அதுதான் திருமாவளவன். நாம் தமிழர் திருமாவளவனா? அண்ணே புரியல எனக்கு. இப்ப யாரு வாய் நல்லா பேசுவாருன்னு சொன்னீங்க? அண்ணே, நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கறது சீமான். அவருடைய கட்சிக்கு வந்து விவசாயி சின்னம் கொடுத்திருக்காங்க. இப்ப புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தெரியுமா? யாரு? அதான் விஜய். அவர் கட்சி பேர் என்ன? ஐயோ, அவர் கட்சி பேரு மனசுக்கு வர மாட்டேங்குதே. சரி, அவருடைய கட்சி பேர் வந்து தமிழக வெற்றி கழகம். அவருக்கு என்ன சின்னம் கொடுத்திருக்காங்க எலெக்ஷன்ல? என்ன தெரியும் உங்களுக்கு? வேற என்ன தெரியும் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் இதுதான். எது? நம்ம தலைவர் இங்க நிக்கிறாரு பாருங்க. எங்க நிக்கிறாரு? நான் கூட உங்க பக்கத்துல தான் நிக்கிறேன். நான் வரலாமா? வாங்க வாங்க. ஏத்துப்பீங்களா? அட என்னங்க நீங்க? கண்டிப்பா கண்டிப்பா.